நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ஒரு நியூ ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாமலே ஆட்டோ டெபிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம எல்லாருமே வந்து அதை ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், ஆப்பிள் இந்த மாதிரி சில ஆப்ஸில் நம்மளுக்கு எந்த ஒரு பெர்மிஷனும் நம்மகிட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட வராது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாமல் நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து மந்த்லி டெபிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணாலும் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு சேஞ்ச் ஏதாவது அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிருச்சு அப்படின்னா அதுவும் டெபிட் ஆயிரும், அதுவும் நம்மளோட பெர்மிஷன் இருக்காது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனா நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பவர்ஃபுல்லான ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரூல் மூலமா நீங்க ஆட்டோ டெபிட் ஆகாது அப்படின்ற மாதிரியும் சில கண்ட்ரோல்ஸ்லாம் நம்மளுடைய கைக்கு வரப்போகுது, அதாவது நம்மளோட பெர்மிஷன் இல்லாம டெபிட் ஆகாது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ இந்த ரூல் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது, இதனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதே மாதிரி இதுல என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முன்னாடிலாம் நம்ம எந்த ஒரு ஃபாரின் ஆப், அதாவது நெட்ஃபிளிக்ஸ், கூகுள், அதே மாதிரி ஏதாவது ஆப்பிள் இந்த மாதிரி ஆப்ஸ் நம்ம ஏத்துறப்போ இதுல சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மந்த்லி வந்து டெபிட் ஆயிரும். ஸோ இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மந்த்லி டெபிட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் டெபிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதனாலதான் மந்த்லி வந்து ஆட்டோமேட்டிக்கா இது டெபிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நீங்க ஒரு ஃபாரின் ஆப், எந்த ஒரு ஆப் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாலும் இதுதான் வந்து பேசிக்கா நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளால கேன்சல் பண்ணவும் முடியாது, அதே மாதிரி ஓடிபி இல்லாம டெபிட் ஆயிருக்கும். சில நேரம் வந்து நம்மளுடைய சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆனாலும் அதுவும் நம்மளுக்கு தெரியாது, அதுவுமே டெபிட் ஆயிரும். இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனிமே யூசர் கண்ட்ரோல் இல்லாம இனிமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஆர்பிஐ ஒரு இ மேண்டேட் அப்படின்ற ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இ மேண்டேட் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆட்டோ டெபிட் பெர்மிஷன் சிஸ்டம், அதாவது பெர்மிஷன், நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாம எந்த ஒரு டெபிட்டும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இ மேண்டேட் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள், நம்மளுடைய நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ எஸ்ஐபியில வந்து நம்ம அமௌண்ட் வந்து ஆல்ரெடி டெபிட் ஆயிரும். ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், இன்சூரன்ஸ் பிரீமியமா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே ஒன் டைம் நம்ம அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகும். ஸோ டெடிக்ட் பண்ணும். ஸோ இதுலதான் வந்து லூப் ஹோல் இருந்தது. சரி, இப்போ ஆர்பிஐ என்ன ரூல் கொண்டு வந்திருக்காங்க, என்ன நியூ ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே இ மேண்டேட்குள்ள வந்துரும் அப்படின்றது மட்டும் இல்லாம நீங்க இன்டர்நேஷனல் ரெக்யூரிங் பேமெண்ட்ஸ் எது பண்ணாலும் இ மேண்டேட் ரூல்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபாரின் ஆப்ஸ் கூட நீங்க இனிமே வந்து இந்த கண்ட்ரோல் மூலமா, அதாவது சேம் கண்ட்ரோல் மூலமா தான் இனிமே ஆப்ரேட் ஆகும், இந்த ரூல்குள்ள தான் வந்து ஆப்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பேங்க் அப்ரூவல் கம்பல்சரி அப்படின்ற மாதிரியும், யூசர் அவேர்னஸ்க்காக, யூசருடைய அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் தான் வந்து இந்த ரூல் வந்து கொண்டிருக்காங்க. இது ஒரு மேசிவ் சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செக்யூரிட்டி அப்கிரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் செட்டப் பண்றப்போ ஓடிபி இருக்கும், அதே மாதிரி அடிஷனல் அத்தன்டிகேஷன் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வித்தவுட் பெர்மிஷன் இல்லாம டெபிட் வந்து நடக்கவே நடக்காது, டெபிட் இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரியும், இது எல்லாமே ஃப்ராட் கேசஸ்ல வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. ஸோ ஃப்ராடுக்குலாம் இது ஒரு பெரிய வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க அப்ரூவல் பண்ணா மட்டும்தான் மணி போகும், அதுக்கு முன்னாடி மணி போகாது. ஸோ இந்த இ மேண்டேட் ரூல்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நீங்க அப்ரூவல் பண்ணா மட்டும்தான் டெபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், இந்த இ மேண்டேட் ரூல்குள்ள என்ன மாதிரியான ரூல் வருது அப்படின்னா, 15,000 ரூபாய்க்கு மேல நீங்க வந்து ஆட்டோ டெபிட் ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஓடிபி இல்லாம அதுவும் வந்து இனிமே டெபிட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 15,000 ரூபாய்க்குள்ள நீங்க ஏதாவது நீங்க டெபிட் ஆகணும், உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஒரு ஆப்க்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய பெர்மிஷன் கேட்கும், நீங்க அப்ரூவல் கொடுத்தா வந்து போயிடும். ஆனா 15,000 ரூபாய்க்கு மேல எதுலயாவது ஒரு ஆப்லயோ இல்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு மேல போச்சு அப்படின்னா கண்டிப்பா ஓடிபி சப்மிட் பண்ணா மட்டும்தான் வந்து இது அப்ரூவல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு லோன் கட்டுறோம், 15,000 ரூபாய்க்கு மேல கட்ட போறோம். ஸோ அந்த டேட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சா கூட
கூட ஸ்டாப் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாப் பண்ற ஆப்ஷன் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த இ மேண்டேட் ரூல் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ற ஆப்ஷனும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியும், சில கேட்டகரிஸ்ல 1 lakh வரையும் கூட இதை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1 lakh வரையும் நீங்க வந்து லோன் பேமெண்டா இருக்கட்டும், இல்லை ஆப்ஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே 1 lakh வரையும் நீங்க ஓடிபி இருந்துச்சு அப்படின்னா அப்ரூவல் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில பேலன்ஸ் எல்லாம் நீங்க வந்து மெயின்டைன்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கன்வீனியன்ஸ் அண்ட் சேஃப்டியாவும் இந்த ரூல் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த ரூல்ல 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு அலாரம் செட் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க டெபிட் ஆகும், ஒரு லம்பான அமௌண்ட் டெபிட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு அலர்ட் வந்துடும். ஸோ அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த அலர்ட்ல கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அமௌண்ட் நீங்க இவ்வளவு பே பண்ணணும், டேட் லாஸ்ட் டேட் இதுதான், அதே மாதிரி மென்ஷன்டும் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ இது பார்த்துட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அதாவது அந்த 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்மளுடைய நோட்டிபிகேஷன் மெசேஜ் பற்றி நம்ம அப்ரூவல் கொடுத்துட்டோம், நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆயிடும். நம்ம அதை கேன்சல் பண்ணலாம். அதாவது இப்போ இந்த இ மேண்டேட் ரூல்குள்ள அந்த ஒரு நல்ல ஆப்ஷனே நம்ம டெபிட் ஆகிற அமௌண்ட்டுக்கு, அதாவது டெபிட் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம கேன்சல் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கண்டினியூ பண்ணணுமா அப்படின்றது அந்த அக்செப்ட் மூலியமா தான் தெரியும். ஸோ நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம சின்ன பேமெண்டா இருந்தாலும் சரி, ஃபுல் அமௌண்ட், அதாவது ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷனோட அந்த ஆப் உடைய ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷனோடைய அமௌண்டா இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணலாம். நம்ம சிங்கிள் பேமெண்ட்டையும் ஸ்டாப் பண்ற ஆப்ஷனும் இருக்கு, அதே மாதிரி ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷனையும் நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அந்த ஆப் உடைய பெர்மிஷனோ இல்ல அந்த பேங்க் உடைய ரிலேட்டபிள் அந்த பேங்க் உடைய பெர்மிஷனோ தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரியும், கண்ட்ரோல் முழுக்க யூசர் கையில, அதாவது நம்மளுடைய கையில தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க, இந்த ரூல்ல வந்து ரியல் லைஃப்ல என்ன மாதிரியான இம்பாக்ட் நடக்கும், என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா, அன்வான்டா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அன்வான்டா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தொலைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுல வந்து மந்த்லி டெபிட் ஆயிட்டே இருக்கும், அந்த கேன்சல் பண்ண முடியல அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஹிடன் சார்ஜஸ் எல்லாமே வந்து எலிமினேட் ஆயிரும். இனிமே நம்மளுக்கு தெரியாம நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ₹1 கூட வெளியே போகாது அப்படின்ற மாதிரி தான் இ மேண்டேட் ரூல்குள்ள எல்லாமே வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃப்ராட் கேசஸ் எல்லாமே இதுல வந்து கம்மி ஆயிரும், ஃப்ராட் சார்ஜஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ முக்கியமா யூசர் தான் எல்லாமே பண்ணணும். யூசருடைய பெர்மிஷன் இல்லாம ₹1 கூட அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரூல்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து இதுல வந்து ஆர்பிஐ இது முழுக்க எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஆல்ரெடி பூம் ஆயிருச்சு, அதனாலேயே ஃப்ராட் கேசஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ட்ராப்ஸ்மே வந்து ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஸோ இதனாலதான் வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்காகவும் டிரான்ஸ்பரன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் அட் த சேம் டைம் யூசருடைய சேஃப்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் இந்த இ மேண்டேட் ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஃபியூச்சர் டிஜிட்டல் இந்தியாவுக்கு ஒரு பேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆர்பிஐ இந்த ரூல் எந்த அளவு பெனிஃபிட்டா இருக்கும், அதாவது உங்களுடைய பெர்மிஷன் இல்லாம இதுவரை டெபிட் ஆயிட்டு இருந்த பணம் இனிமே உங்களுடைய அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணி அடுத்து உங்களுடைய அப்ரூவல் பண்ணா மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி ரூல் வந்து ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவு பெனிஃபிட் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.